நீங்க எதுக்காகவாவது காத்திருக்கிறீங்களா? காத்திருக்கிறதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வரிசையில காத்திருக்கிறது, இல்ல ரயிலுக்காகவோ, விமானத்துக்காகவோ காத்திருக்கிறது, அல்லது டிராஃபிக் ஜாம்ல காத்திருக்கிறது. இதெல்லாம் சின்ன காத்திருப்பு. இதனால பெரிய பிரச்சனை இல்ல. 2வது பெரிய காத்திருப்பு. அதாவது அடுத்து எந்த ஊரை நம்ம சுத்தி பார்க்கலாம், எப்ப நம்ம குழந்தைங்கள்லாம் வளருவாங்க, இதை விட நல்ல வேலை எப்ப கிடைக்கும், இதை விட அதிகமா எப்ப சம்பாதிக்கலாம், எப்ப எல்லாரும் நம்மள மரியாதையா பார்க்க ஆரம்பிப்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு எதிர்காலத்துக்காக காத்திருக்கீங்கன்னு அர்த்தம். எதிர்காலத்துல ஒரு இலக்கு வச்சு அதுக்காக நிகழ்காலத்துல நீங்க செயல்ல ஈடுபடுறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயம். அதை விட்டுட்டு எதிர்காலத்துல ஏதோ ஒண்ணு வேணும்னு நினைச்சுக்கிட்டு மட்டும் சும்மாவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களை சுத்தி என்னெல்லாம் இருக்கோ அது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். இல்லாத ஏதோ ஒண்ணுத்துக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க. இதுவே ஒரு பழக்கமாயிடும். அப்போ எதிர்காலத்துல நீங்க ஆசைப்பட்டது கிடைச்சாலுமே அப்ப உங்ககிட்ட எது இல்லையோ அதை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால காத்திருக்கிறத இப்பயே நிறுத்துங்க. முழுமையா நிகழ்காலத்துல வாழ ஆரம்பிங்க. நம்மளை சுத்தி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்கும் நன்றியுணர்வோட இருங்க. இதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும்.